இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு உண்மையுள்ள சீஷன். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம எல்லாரும் தெரிந்த நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. இயேசு 3.5 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து 3.5 வருஷம் முடிகிற காலகட்டத்தில் அவர் பேசுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போய் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய சீஷர்களோடு 40 நாள் இருந்து விட்டு பிறகு அவர் பரமேறி பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. இவங்க யார்? இந்த சீஷர்கள் யாருன்னா, மீன் பிடிக்கிறவங்க. எல்லாம் கலிலேயர்கள், எல்லாம் சாதாரணமாக மீன் பிடிக்கிறவங்க, வரி வசூலிக்கிற வேலை செஞ்சவங்க, சின்ன சின்ன இந்த மாதிரிப்பட்ட ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. இவங்கள பார்த்து சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குது, அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன். அல்லேலூயா. அதே அத்தாரிட்டி, அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்கணும். சகல ஜாதிகள் என்ன செய்யணும்? சீஷராக்கணும். சீஷரான பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அல்லேலூயா. எப்போ தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்? சீஷனான பிறகு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். பைபிளில் தான் சொல்லுது. சீஷனாகாமல் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்னா அந்த ஞானஸ்தானத்தில் நம்ம நிற்க முடியாது, அந்த உடன்படிக்கையில் நம்ம நிற்க முடியாது. சில பேர் இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு புருஷன் குடிகாரனாக இருக்கான், எனக்கு ஞானஸ்தானம் தாங்க, அப்போ என் புருஷன் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். எனக்கு கல்யாணம் ஆகலை பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் தாங்க, எனக்கு அப்போ கல்யாணம் ஆயிரும். எனக்கு ஒரே கடன் பிரச்சனை, அப்போ எனக்கு ஞானஸ்தானம் தாங்க, அப்போ எனக்கு கடன் பிரச்சனை தீந்துரும். எனக்கு ஒரே வியாதி, எனக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் வியாதி சரியா, அப்போ ஞானஸ்தானம் தாங்க. இப்படி எல்லாம் ஞானஸ்தானம் இன்றைக்கி பல விதங்களில் புரட்டப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தை பயங்கரமாக இன்றைக்கி புரட்டி பயங்கரமான குழப்பங்கள் தேசங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் இப்படி சொல்கிறார், ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிறவங்களில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் ரோமன் கேத்தலிக்கிலே இருந்துக்கலாம், அங்கே அந்த மாதாவை கும்பிட்டுக்கலாம், ஆனால் முங்கி மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இது பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், ஒருவன் எப்போ ஞானஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவனாய் மாறுறான்னு சொன்னால், ஒருவன் சீஷனாய் மாறும் பொழுது தான் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் கொடுத்தா அவ்வளோதான், அவன் சீஷனாகணும். சகல ஜாதிகளையும் சீஷனாகணும். இந்த வசனத்தை பிடிச்சி வச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள்லே நிறைய ஜாதி இருக்குல்ல, இப்போ நம்மளும் ஜாதி பார்க்கலான்னு. அல்லேலூயா. அங்கே ஒரு சொல்லப்பட்ட ஜாதி நீங்கள் ஆங்கிலத்தில் போட்டு அழகாக போட்டிருக்கு நேஷன்ஸ்னால் தேசங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசங்களையும் அப்படின்னு கூட சொல்லலாம், சகல ஜனங்களையும். இயேசு அமெரிக்கா கடவுள் அல்ல, அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல, அவர் அமெரிக்காக்காரங்க மட்டும் மறிக்கலை, அவர் இந்தியர்களுக்காகவும் மறித்தார். அவர் சகல பூமியில் உள்ள சகல தேசத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் இயேசு மறித்தார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், சகல ஜாதிகளை நீங்கள் சீஷராக்கி நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த சீஷன் என்கிற வார்த்தையை வைத்து உண்மையுள்ள ஒரு சீஷனாக நம்ம எப்படி இருக்கிறது, ஒரு உண்மையுள்ள சீஷன் எப்படி இருப்பான் என்பதற்கான ஒரு 2 பேரை உங்கள் முன்னாடி கொண்டு அவருடைய வாழ்க்கையை நம்ம ஒரு உதாரணமாய் நம்ம பார்த்து இன்றைக்கி நம்ம செய்தியை கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த சீஷன் அப்படின்னா முதல்ல நம்ம என்னென்னு புரியணும்.
அதுக்கப்புறம் தான் அந்த சீசனுக்குள்ளே அந்த அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக முடியும். சீசன்னா என்ன? நீங்கள் சீசனாக ஆகணும்னு இயேசு சொன்னார். ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் கவனிங்க, நீங்கள் சீஷராக இருந்தால் தான் நீங்கள் எடுத்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் வந்து ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு மட்டும் இல்லை, எடுத்தவங்களுக்கு தான். நீங்கள் எடுத்துட்டீங்க, நான் எடுத்துட்டேன், இனி பரலோகம் பேரலாம் இல்லை. நம்ம எடுத்துட்டோம், இனி சீஷனாக இருக்கணும். இயேசு கிறிஸ்தவங்களாக இருக்க அப்படின்னு சொல்லலை, எப்படி இருக்க சொன்னார்? நீ சீஷனாக இருக்கணும். நாங்கள் முன்னாடி இஸ்லாமியர்களாக இருந்தோம், இப்போ கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம். நாங்கள் முன்னாடி இந்து கடவுளை கும்பிட்டோம், இப்போ கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம். நம்ம கிறிஸ்தவர்களாய் மாற இயேசு நம்மளை அழைக்கல, நம்ம சீஷர்களாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு சீஷனுக்குள்ள அடையாளம் என்ன? அதனால தான் நான் சொன்னேன், சீசன் சொன்னால் ஒரு கிறிஸ்தவன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வருவான். சீசன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவான். ஆமைன்னு சொல்லுங்கள். அதனால தான் சொல்லி அடிக்கடி வந்து திறந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க சபைக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சபைக்கு வர்றாங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அந்த சபையில் நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் கேரளுக்கு போவோம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தோம், வேனில் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றாங்க. 3 மணி நேரம் காரில். எத்தனை மணி நேரம் நீங்கள் வருவீல்ல? 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி. நான் கேரள் போகும்போது தான் பார்க்க, என்ன போயிட்டே இருக்குது வண்டி, நிற்க மாட்டேங்கி. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு வீட்டுக்கிட்ட இறக்கி விட்றாங்க. அங்கே போய் கேரள் பாட்டு பாடுறோம். அப்போ தான் நான் கேட்குறேன் பக்கத்தில், பாஸ்டர் இது யார்? இது நம்ம சபைக்கு வர விசுவாசிடா. திருநெல்வேலியிலேருந்து 3 மணி நேரம் தூரம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால தான் ஒரு சீசன் வந்து எப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு வரணும். அடிக்கடி சர்ச்சை திறந்து வச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் எப்போவும் டெய்லி வந்து சர்ச்சை நான் திறந்து உட்காந்து ஜெபம் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். 3வது வாட்டி ஆண்டவர் இதை உங்களுக்கு ஏவுகிறார். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாட்டா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். 3 வாட்டி நான் சொல்லியாச்சு, தொடர்ந்து 3 வாரமாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இதை சொல்லணும்னு எனக்கு ஆண்டவர் ஏவி கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மூடி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறந்தால் சபையில் எழுப்புதல் வராது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஜெப கிருபைகள் இருக்குது. நீங்கள் அந்த ஜெப கிருபைகளை உங்களுக்குள்ளேயே புதைச்சி வைக்கிறீங்க. உங்கள் தாளந்தை நீங்கள் புதைச்சி வைக்கிறீங்க. கர்த்தர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. ஒரு சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒதுக்க முடியாதா? 1/2 மணி நேரம் சர்ச்சை திறந்து வந்து உட்காந்து ஜெபம் பண்ண முடியாதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போது ஒரு சீசன்னா என்ன? இந்த சீசனுங்கிற கிரேக்க வார்த்தைக்கு மத்தாட்டஸ் அப்படின்னு அர்த்தம். மத்தாட்டஸ்னால் ஒன்றும் இல்லை, கற்றுக்கொள்பவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சீசன்னா யார்? கற்றுக்கொள்பவன், கற்றுக்கிறவன். ஹல்லேலூயா. என்னதை கற்றுக்கணும்? எதை கற்றுக்கணும்? தன்னுடைய எஜமான் இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய அந்த தன்னுடைய போதகரிடத்திலிருந்து ரொம்ப நெருக்கமாக அந்த போதகரை பார்த்து 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 அவரிடத்தில் கேட்டு 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 கற்றுக்கொள்ளுறோம். அதான் அந்த மத்தாய்டஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. அது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த மத்தாய்டஸ்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் மேத்தமெட்டிக்ஸ்னு வந்தது. இந்த மத்தாய்டஸ்ங்கிற வார்த்தை கிரீக் வார்த்தையிலேருந்து தான் மேத்தமெட்டிக்ஸ் வந்தது. இதை நான் ஒரு தியானிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். அப்போ எங்கள் அம்மா மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், மேத்தமெட்டிக்ஸ்னால் அர்த்தம் என்னன்னு சும்மா கேட்டேன். இதை அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இது வருது. மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன? எங்கள் அம்மா சொன்னாடி, எல்லாம் படித்து பல வருஷம் ஆச்சுட்டா, எல்லாம் மறந்துச்சிட்டா எனக்கு அப்படின்னாங்க. அப்போ அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸு இதுக்கு வருது அப்படி சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸுக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன்.
மேக்ஸுக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்து. மற்ற சப்ஜெக்ட் மனப்பாடம் பண்ணி உரு போட்டு படிச்சிடலாம். உரு போட்டுன்னா தெரியுமில்ல, மனப்பாடம் பண்ணி மான்னு 100 நேரம் சொன்னால் வந்துடும். அதை அப்படியே கொண்டு எக்ஸாமில் எழுதிடலாம். மேத்தமெட்டிக்ஸ் அப்படி படிக்கவே முடியாது, மேக்ஸ் அப்படி படிக்கவே முடியாது. உரு போட்டு மனப்பாடம் பண்ணி மேக்ஸ் படிக்க முடியாதுடா அப்படின்னாங்க. எனக்கு மண்டையில் ஒரு ஸ்பார்க் தட்டிச்சு. அப்போ அதான் சீசன். ஹல்லேலூயா. அவன் கற்றுக்கொள்ளணும். எப்படி கற்றுக்கொள்ளணும்னா, சும்மா ஏதோ ஒரு சொன்னதே சொல்லிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரமண்டலத்தில் பிதாவை உடைய நாமமயம் ராஜ்யம் வருவதாக முடிய காலையில் எழுப்பி 4-5 சோத்திரத்தை போட்டு சோத்திரம் ஏதோ உருப்போட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. கற்றுக்கொள்கிறவன் அந்த போதகரை பார்த்து, ஹல்லேலூயா, அவரை பார்த்து அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்து அவர் என்ன சொல்கிறார், எப்படி நடக்கிறார், எப்படி பேசுகிறார், அவருக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல, அவர் என்ன யோசிக்கிறார், அவருக்கு என்ன திங்க் பண்ணுறார். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, சீசன்னா தன்னுடைய போதகரின் சிந்தையை அறிய முயற்சி பண்ணுகிறவன் தான் உண்மையான சீசன். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற இந்த டீச்சர், இந்த போதகர் எப்படிப்பட்டவர்? நமக்கெல்லாம் பிரதான போதகர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறியணும் என்னது? அவரை குறித்து புரியணும். அவரை ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நமக்கு தெரியும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். சும்மா மனப்பாடம் பண்ணி ஏதோ ஒரு 4-5 பேர் ஏதோ கட்டளை வச்சுருக்காங்க, அந்த கட்டளை பின்பற்றிட்டு போகிறதல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயாச்சுங்க, இனி என் கடமை முடிஞ்சு. இனி அடுத்த வாரம் தானே, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என் ராஜ்யம்தான். நானே ராஜா, நானே மந்திரி. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆவியானவருக்கு, மற்ற நாள்லாம் நான் எனக்கு தான் வாழுவேன். என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பேசணும், எல்லாம் பேசுவேன். இல்லை, சும்மா ஒரு ஆறாவதுல 2 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு போகிறது கிறிஸ்தவ ஜீவியன்னு நினச்சிடாதீங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. 24 மணி நேரமும் தெய்வத்தோடு, அந்த மெய்ப்பனோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த போதகரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட நம்முடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளணும். அவரோடு ஒரு இறுக்கமான நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அது அவரை பற்றி நமக்கு புரியணும். புரிஞ்சாதான் அந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஒழுங்காக வாழ முடியும். நான் சொல்கிறது எதுவுமே புரியுது? ஹல்லேலூயா. சும்மா உரு போட்டு மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வாழ முடியாது. ஒரு நெருக்கமான உறவும் ஒரு நெருக்கமான புரிதலும் நமக்கு இயேசுவை குறித்து இருக்கிற வரைக்கும் ஒரு உண்மையுள்ள சீசனாக நம்ம வாழவும் முடியாது, மாறவும் முடியாது. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். புரியுதா? இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இயேசுவை குறித்து உண்மையான புரிதலும் ஒரு நெருக்கமும் அவர்கிட்ட இருந்தால் தான் நம்ம ஒரு சீசனாக இருக்க முடியும். அவர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சென்னையில் 90 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கூரை போட்ட ஒரு சபை ஒன்று. அந்த சபையில் ஒரு வாலிப பையன் வந்து தங்கியிருந்தானா அந்த சர்ச்சில். கவனிங்க, அவன் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருந்தான். சென்னையில் ஏதோ வேலை கிடைக்கும்னு ட்ரை பண்ணி இன்டர்வியூவுக்காக ட்ரை பண்ணி பார்த்தான். கையில் காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த பாஸ்டர்கிட்ட பேசி, பாஸ்டர் சர்ச்சிலே நீ தங்கிக்கோப்பா, உனக்கு சாப்பாடெலாம் நாங்கள் தர்றோம், நீ வேலை கிடைக்கிறவரை இங்கேயே நீ தங்கிக்கோ அப்படின்னு அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தா அவன் சர்ச்சிலே தங்கியிருப்பான். அப்போ அந்த சர்ச்சுக்கு நைட்டு 10 மணிக்கு ஒரு தாயார் வருவாங்களா. நைட்டு 10 மணிக்கு 10 மணிக்கு முழங்கால் போடுவாங்களாம். இவன் 10 மணிக்கு முழங்கால் போட்டாங்க, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் தூங்கிட்டான். நைட்டு ஒரு 12 மணிக்கு முழிச்சு பார்க்குறான், அந்த அம்மா அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி, ஏதோ ரொம்ப பிரச்சனை போல் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மறுபடியும் அவன் தூங்கிட்டான். 3 மணிக்கு எழுப்பி பார்க்குறான், அந்த அம்மா அப்பவும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதில் வேறு அந்த அம்மாவுக்கு பயங்கர ஏஜ் வேறு, ஆனால் முழங்காலே நிற்கிறாங்க. அப்படியும் தூங்கிட்டான்.
4 மணிக்கு எப்பவும் போல் எழும்பி பார்க்குறான். 4:30க்கு அந்த அம்மா அப்போ தான் ஜெபம் முடித்து எழும்புறாங்க. 4:30க்கு 10 மணிக்கு ஜெபத்தை போட்ட முழங்கால் 4:30 வரை அந்த அம்மா முழங்காலில் நின்றுருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியலை. சரி, ஏதோ பெரிய பிரச்சனை போல் இந்த அம்மாவுக்கு. நம்ம அப்படி தானே, பிரச்சனை வந்தால் தான் நமக்கு சர்ச்சை ஞாபகம் வரும். முழங்கால் போட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் தரேன் சரி அப்படின்னு நினச்சிட்டான் அவன். அடுத்த நாள் அதே மாதிரி 10 மணிக்கு அந்த அம்மா வராங்க. இவனுக்கு புரியலை. அதே மாதிரி 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணால் கண்ணெல்லாம் கண்ணீர். இந்த அம்மா தேம்பி தேம்பி அழுது 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 ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நீரூற்றிலேருந்து தண்ணி வர்றது போல் கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இவன் பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டான். அடுத்த நாள் இதே மாதிரி பண்ண இவனுக்கு பொறுக்கவே இல்லை. ப்ரேயர் முடிகிட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். ப்ரேயர் முடிஞ்ச உடனே அவன் ஓடி போய், அம்மா நீ எங்கேருந்து வாரீங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? இந்த அம்மா சொன்னாங்க, நான் இந்த பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து நான் வர்றேன். என் கணவர் இறந்துட்டார், என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டுட்டாங்க, என் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, நான் இப்போ ஒரு அனாதை போல தான் இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது இந்த பெரிய பணக்காரங்க வீட்டில் போய் வேலை செஞ்சு அவங்க தருகிற காசை வச்சு பாத்திரம் தேய்ச்சி வீடு தூத்து இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு காசை வச்சு நான் சாப்பிட்டுப்பேன். இயேசு என்னை ரட்சித்தார். எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க 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 இயேசுவை குறித்து நான் ஆழமாக அறிய, அவருடைய சிந்தனை, அவருடைய அந்த ஐக்கியம், அவருடைய நெருக்கம் எனக்கு வர 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 ஏசப்பாவுக்கிட்ட அதிகமாக எனக்கு பாசம் வந்து, ஏசப்பா அதிகமாக நான் நேசித்து 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 இந்த உலகம் எனக்கு பெரிய விஷயமாகவே தெரியல. ஏசப்பாவை அதிகமாக நான் அறிய 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 ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு பிடிச்சது இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்காது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும்னு ஜெபிக்கும் போதே நிறைய ஏசப்பா எனக்கு கற்றுத்தந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போயிட்டாங்க. பல நாட்கள் ஆனது. அவனுக்கு வேலையும் கிடச்சிட்டு திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவன் ஐயோ இந்த அம்மா அனாதைன்னு சொன்னாங்களே, இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது, நம்மளாவது போய் அந்த அடக்காரத்தில் போய் நிற்போன்னு சொல்லி விறுவிறுன்னு ஓடி வந்தா அந்த சர்ச்சுக்குள்ளே கால் வைக்க முடியாத அவ்வளவு கூட்டம். இவன் அதிர்ந்து போனானா, ஒரு சேரில் போய் உட்காந்துட்டான். சாட்சி, பெரிய பெரிய அரசியல் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய டாக்டர்ஸ், இவங்களாம் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. இவன் அதிர்ந்துட்டான் இந்த பாட்டியை குறித்து சொல்ல. சாட்சியில் இவன் சொன்னான், இந்த பாட்டியம்மா எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கஷ்டங்களை பார்த்து எங்ககிட்ட ஆண்டவரை பற்றி இவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் சில பிரச்சனைகள் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க நான் நைட்டு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு காலையில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நைட்டு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது அப்படியே எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு, அவங்க சொல்கிறது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அந்த பாட்டி சொல்கிறதெல்லாம் உண்மை எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை பார்த்து நாங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய டாக்டர், ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஒரு சீஷனாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த பாட்டி. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையில் ஒரு படிப்பறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழை தாயாரை கொண்டு கர்த்தர் அவ்வளோ காரியம் செய்ய முடியும்னா நீங்கள் ஏன் இன்னும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் சீஷன். ஒரு சீஷன் அப்படி தான் இருப்பான். அவன் தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு உடையவன், அவன்தான் சீஷன். ஹல்லேலூயா. ஒரு சீஷன் என்பவன் தன்னுடைய போதகனோடு அப்படியே இந்த கம்மு போட்டு ஒட்டுறது மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பான், அவன் தான் சீஷன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நீங்கள் உண்மையுள்ள சீஷர்களாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் 38ஆம் வசனமும், மத்தேயு 10:1 3 வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 37 38 வாசிங்க.
மத்தேயு 7:37, மத்தேயு 9:30. தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளு. தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்க வேண்டிக் கொள்ளணும். என்ன வேண்டிக் கொள்ளணும்? அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் இது ஆண்டவர் செய்ய முடியாதா? அவர் நினைச்சா அறுப்புக்கு எஜமான் வேலைக்காரர்கள் அனுப்பணும்னா ஊழியத்துக்கு ஊழியக்காரங்களை எழுப்பணும்னு அர்த்தம், சரியா? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இயேசு நினைச்சா ஒரு ஊழியக்காரனை எழுப்ப முடியாதா? யாராவது ஒருத்த போய் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினைச்சது செய்ய முடியும். அவர் சொல்கிற, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குது. அவர் நினைச்சது நடக்குங்க. ஹல்லேலூயா. ஆனால் அப்பேற்பட்ட தெய்வம் சொல்கிறார், தம்முடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சீசனுடைய ஜெபத்தினுடைய வல்லமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சீசன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செயல்படுறார். அப்போ ஜெபத்துடைய வல்லமையை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் நினைச்சது அவர் செய்ய முடியுங்க. ஆனால் அவர் சொல்கிறார், உங்கள் ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. உங்கள் ஜெபம் தேவனை இயங்க செய்கிறது. உங்கள் ஜெபம் என்ன செய்கிறது? தேவனை இயங்க செய்கிறது. அவர் ஏதோ ஒரு வேலையை செய்ய உங்கள் ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. ப்ரேயருக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அது தேவனை இயக்குது. அவரை சும்மா இருக்க விடாது அது ஜெபம். நீங்கள் என்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, நான் ஊழியக்காரங்களை எழுப்பிட்டே இருப்பேன்றார். உன் பாடு உன் வேலையை பார்த்துட்டு ஊழியக்காரங்களை எழுப்பது எனக்கு தெரியாதா? அப்படி சொல்லலை. நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் எழுப்பிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஜெபிக்க அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஜெபம் நம்முடைய தேவனை இயக்குறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்கிறார், அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை தம் பக்கத்தில் வர வைக்கிறார். வர வச்சு வாசிங்க. தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளை நீக்கவும், சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிங்க. இயேசு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எதுக்கு அதிகாரம் கொடுத்தார்? பைபிள் வசனம் இப்படி தான் நீங்கள் படிக்கணும், சரியா? உங்களுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்கு அதிகாரம் கொடுத்தார்? பிசாசுகளை, அசுத்த ஆவிகளை துரத்தணும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும். அப்போ அவங்க நல்லா கவனிங்க. இயேசு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறார் சீஷர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தங்க வாம்மா, நீ வா, யாரோ ஒருத்த வா, நீ ஓடி வா. இப்போ அவன் தான் சீசன் வைங்க, ஒரு பேதுருன்னு வைங்க, வா. இப்போ இயேசு அவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா தலையில் கை வச்சு அதிகாரப்படுத்துகிறார். அவன் என்ன பண்ணுறாரு? அதிகாரப்படுத்தார். இப்போ இவனுக்கு என்ன அதிகாரம் வந்துடுச்சுன்னா, இவன் போய் எப்பேற்பட்ட வியாதியசமே கை வச்சாலும் அவங்களுக்கு சுகம் ஆயிரும், எப்பேற்பட்ட நோய்க்கு மேலே கை வச்சாலும் சுகம் ஆயிரும். ஆனால் இவனுக்கு சில அதிகாரம் அப்போ ஆண்டவர் கொடுக்க முடியலை. என்ன அதிகாரம்னா, சில பிசாசு தான் இவனுக்கு கீழ்ப்படியும், சில பிசாசு கீழ்ப்படியாது. அதில் பாருங்கள், சகல அசுத்தாவின் வரல. ஹல்லேலூயா. போய் உட்காரு. இப்போ கவனிங்க, ஏன் அப்படி செய்யலை ஆண்டவர்? சகல அசுத்தாவின் இந்த உலகத்தில் என்னென்ன பொல்லாதாவி இருக்கோ எல்லா ஆவியும் உனக்கு கீழ்ப்படியுண்டா அப்படி சொல்லலை. ஆனால் நோய்களையும் வியாதிகளையும் நீக்கிற சுகத்தை கொடுத்த தெய்வம் அசுத்தாவிகள் ஓரளவுக்கு தான் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். ஏன் தெரியுமா? இந்த அசுத்தாவிகள், நான் அடிக்கடி சொல்கிறது போல், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும். இந்த ஆவிகளுக்கு சில ஆவிகள் குட்டி பிசாசுகள் போனோன்னு போயிடும், சின்ன குட்டி பிசாசு. சிலது போகாது, ரொம்ப அதிகாரம் அதுக்கு நிறைய இருக்கும், பயங்கர அதிகாரம் அதுக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒருவன் தன்னுடைய ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டார். அந்த அதிகாரத்தில் அவன் வளர்ந்து 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 அபிஷேகத்தில் வளர்ந்து 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 அதிகாரத்தில் வளர்ந்து வளர்ந்து வரும்பொழுது தான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவியில் நிரம்ப நிரம்ப அபிஷேகத்தில் நிரம்ப நிரம்ப அதிகாரம் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட்டி கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பார்.
அப்போ தான் சில ஹையர் லெவல் பிசாசுகளை அவன் எதிர்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிசாசுகள் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. சிலதுக்கெல்லாம் பயங்கர அதிகாரங்கள் இருக்கும். சும்மா போய் அதில்கிட்ட போய் நம்ம விளையாட்டு காட்டணுன்னா நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒரு சீஷன் எப்பொழுதுமே அதிகாரத்தில் வளர்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதிகாரத்தில் நீங்கள் வளரணும். சில பொல்லாத கிரியைகள் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுதா, கண்ணுக்கு தெரியாத சில வல்லமைகள், இவைகளை நீங்கள் கீழ்ப்படுத்தணும்னா நீங்கள் அதிகாரத்தில் நீங்கள் வளர்ந்து வரணும். அப்போ தான் அவைகளை கீழ்ப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சும்மா சிலவங்க பாருங்கள், சும்மா அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருப்பான், அப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்துமா ஒரு ஸ்பீடு இருக்கும் பாருங்கள். சில பிசாசுகள் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிடுவோம், ஜெபம் பண்ணி விரட்டதுக்கு போவாங்க. சில பிசாசு போயிடும், சில பிசாசு போகாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இந்த இந்த இடங்கள்லாம் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? சில இடங்களில் ரொம்ப கவனமாக நீங்கள் மூவ் பண்ணணும். சில பிசாசுகளோடு யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவோட அந்த அதிகாரம் தந்தால் ஒழிய நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. ஒரு அம்மா வந்து கவனிங்க, நடந்த உண்மையான சாட்சி. இது சொல்கிற நாளைக்கு பயந்துடக்கூடாது, ஏதோ பிசாசத்தை பெருமையாக பேசுகிற நினைக்கக்கூடாது. அவள் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், பயங்கர உபவாசம் பண்ணி ஜெபம். அப்போ ஒரு சத்தம் கேட்டிருக்கு, நீ மலேசியாவுக்கு போகணும். அது யார் பேசுனே தெரியாது. இந்த அம்மா இயேசு தான் பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு மலேசியாவுக்கு போயிருக்காங்க. மலேசியாவில் போய் அங்கே சுற்றி ஒரே நடந்து ஜெபம், அங்கே உள்ள பிசாசுகளை கட்டி போனது. எதுக்கு? ஊழியம் செய்யுது. நல்ல நோக்கம்தான், ஆனால் அதிகாரம் இல்லை. என்ன இல்லை? ஜெபம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அதிகாரம் இல்லை. குட்டி பிசாசு ஓடிடும். அங்கே இருந்து அந்த பயங்கரமான ஆவி அது என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த அம்மா மேலே வந்து ஏறிடுச்சு. அவங்க மலேசியா போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க உடம்புக்குள்ளே ஏதோ ஊறுமா. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அப்படி இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும் பொழுது அது உள்ளேருந்து பேசுது, இவன் மலேசியாவுக்கு வந்தா என்கிட்ட வந்து வேலையை காட்டுனா நான் விடுவேன்னா வந்து ஏறிட்டேன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் இடத்துக்கு வந்து என்னையே எதிர்ப்பாளாவா? அதிகாரம் இல்லாமல் சில. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிசாசுகள் அவ்வளோ சில அதிகாரம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சிலவர் இந்த அறிவு இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட உடனே போய் எல்லா பிசாசுகளையும் துரத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சீஷன் அதிகாரத்தில் வளர்கிறவனாக இருக்கணும். நீங்கள் சில அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களை வளர்த்தி கொண்டு போவார் பாருங்கள். சில பிசாசுகள் உங்களை பார்த்தாலே ஓடும். ஹல்லேலூயா. சில பிசாசுகளையும் கை வைக்கும்போது ஓடும், ஏன்னா அந்த அதிகாரம் உங்களுக்குள்ளே செயல்படும். அதனால் பிசாசு ஏதோ பெரிய ஆள், இயேசுவோட பெரிய ஆள்லாம் கிடையாதவன். கர்த்தர் நமக்கு அதிகாரம் தரும் பொழுது அவனை ஜெயம் எடுக்க முடியும். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? இந்த பிசாசுகளை துரத்த, நோய்களை சுகமாக்குற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா அவருடைய 12 சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த 2-3 வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். அது அப்போ மத்தேயு 10:2-3-4 12 சீஷருடைய பேர் வருது. அந்த 12 சீஷர்களில் பேர்களையும் நீங்கள் அந்த வசனங்களை வாசிங்க, 2-3-4 வாசிங்க. சரி, சீமோன் அப்படி எண்ணிட்டே வரணுங்க. என்ன 1 சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலேமேயு, தோமா, மத்தேயு, யாக்கோபு, லெபேயு, சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத். அவனுக்கு கொடுத்த பேரை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த நாட்களில் பேதுரு, சீமோன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். அதனால் அவனுக்கு இன்ட்ரொடக்ஷன் என்ன? பேதுரு என்ன சொல்லப்பட்ட சீமோன். ஹல்லேலூயா. நிறைய யாக்கோபு இருப்பாங்க, அதனால செபுதேவின் குமாரன் யாக்கோபு. நிறைய மத்தேயு இருப்பாங்க, அதனால ஆயக்காரனாகிய மத்தேயு. ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுல 2 யாக்கோபு இருக்குது. அப்போ இன்னொருத்தனுக்கு பேர் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த யூதாஸ் காரியத்துக்கு மட்டும் என்ன பேருன்னா, அவன் காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து. அவங்க அப்பா பேராவது போட்டிருக்கலாம்ல. அல்லேலூயா. அவன் காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து. இங்கிலீஷில் பிட்ரயல்னு போட்டு, பிட்ரயல்னா துரோகி. துரோகியான யூதாஸ் காரியத்துன்னு மார்க்லேயே லூக்லேயே எதிரே வரும். துரோகின்னு எழுதியிருப்பார் அவர், லூக்கான்னு நினைக்கிறேன். துரோகியான யூதாஸ் காரியத்து. அவன் பேர் என்ன? இவன் யாருங்க? சகல நோய்களையும் சகல பிசாசுகளையும் துரத்துற அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு பைபிள் கொடுக்குது துரோகி. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் இயேசு சொன்னார், அவருடைய கனிகளால் நீங்கள் அவரை அறிவீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா பிரசங்கியாரும் கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறான்னு நினச்சிடாதீங்க. உங்கள் ஃபோனில் டிவியில் சில துரோகிகள் இருக்கிறாங்க. வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறான். எனக்கு நான் அப்படியே இருந்தேன்னா எனக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்து அதை அவன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் நினைக்கிறான் அது இயேசு பேசுனது. அது இயேசு பேசல, அது ஏதோ ஒரு ஆவி அவன்கிட்ட பேசுது. அவன் நினைக்கிறான் இயேசு என்னோட பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறாருன்னு அவன் பிரசங்கம் பண்ணுறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுறான். என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, எவ்வளோ வேதனையாக இருக்குது. பலிபீடத்தில் நின்று பலிபீடத்துக்கு மேலே மதுபான பாட்டிலை வச்சு சினிமா பாட்டு பாடுறான். எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்க? நமக்கு நெஞ்செல்லாம் வெடிக்கிறது மாதிரி இருக்குது. எங்கே இருக்கிறான் இவன்? தேடி போய் உனக்கு சர்ச்சை பூட்டி வைக்கலான்னு தோணுது. மதுபான பாட்டில் பலிபீடத்துக்கு மேலே வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ திமிர் இருக்கும் பாருங்க அவனுக்கு. இன்னொரு சர்ச்சில் அதுக்கு மேலே இது நடக்கு. சினிமா பாடலை டிவியில் போட்டு அந்த பாட்டை எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. பாடும்போது அவன் திருவிருந்து கொடுக்குறான். வரி தெரியும்ல, பாட்டு வரி மறந்துடப்படாதுல்ல, அதனால் டிவியில் அது ஓடுது. நிறைய துரோகிகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மைக் எடுத்து வெள்ளச்சட்டை போட்டு பைபிள் தூக்கணும் எல்லாம் பாஸ்டர் கிடையாது. அப்போ அவங்க பேரே அவன் துரோகி. ஆனால் உள்ள என்ன இருக்குது? பேயை துரத்தலாம். யூதாஸ் கை வச்சாலும் நோய் மாறும், யூதாஸ் கை வச்சாலும் பேய் ஓடும், எல்லாம் ஓடும். யூதாஸ் தீர்க்கதரிசி சொல்லுவான். ஆனால் உள்ள என்ன இருக்குது? பண ஆசை, உள்ள ஒரு துரோகம் இருக்குது. ஆண்டவருக்கு துரோகம் செய்கிற ஒரு இருதயம் இருக்குது. அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணார், என்ன ஆராய்ந்து பாரு ஆண்டவர், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 139 சங்கீதத்தில் கடைசி பகுதியில் வரும். வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கான்னு பாருங்க ஏசப்பா. யாராவது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா ஏசப்பாட்ட? ஏசப்பா நாளைக்கு ஒரு 10,000 ரூபா வேணும் ஏசப்பா, காலையிலேயே வந்து நிற்பா ஆண்டவரே. இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். தாவீது எப்படி ஜெபம் பண்ணுறாரு? என்ன ட்ரெஸ்ட் பண்ணி பாரு ஆண்டவரே, என்ன என் இருதயத்தை சோதிச்சு பாரு ஆண்டவரே. உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது இருக்கா சோதிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சில நேரம் நம்மளை சோதனைக்கு உட்படுத்துவார். நம்மளை அப்படி போட்டு பார்ப்பார், எப்படி இவன் இருதயம் எப்படி இருக்குன்னு. அந்த தைரியம் இருக்கா நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு? நமக்கு சோதனையே வேண்டாம் தான் நம்ம நினைக்கும். எனக்கு சோதனையே வேண்டாம் தெய்வமேன்னு. தாவீது எப்படி ஜெபம் பண்ண, எவ்வளோ தைரியம் பாருங்க அவருக்கு. ஏன்னா சோதிச்சு பாரு ஆண்டவரை, சோதனைகளை தூக்கி போட்டு கொஞ்ச நாள் சோதனைகளும் நான் கிடக்கிறேன், அப்போவாது என் இருதயம் சரியாகுதான்னு பார்ப்போம், அப்போவாது எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத வெளியே வருதான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சார், போட்டு புடைச்சி எடுத்தார் ஓட்டு. ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணானோ அவன் சொன்ன மாதிரியே நடந்து அவனை போட்டு புடைச்சி எடுத்தார். ஆனால் வெளியே வரும்போது பசும்பொன்னாக வந்தான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவனுடைய அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறிட்டான். ஆண்டவரே அவனுக்கு வந்து சாட்சி கொடுக்குறார். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ தூரம் அவனை சோதித்து பார்த்துருக்கார், அவன் இருதயத்தை சோதித்து பார்த்துருக்கிறார். ஒரு சோதனையில் தோற்றும் போனான். ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவர் அவனை சோதித்து பார்த்து இருதயத்தை போட்டு புடைச்சி உள்ளெல்லாம் வெளியே எடுத்தாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சில ஆட்கள் ஏதாவது குடிச்சிடும் பாருங்கள், அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில் போட்டு டியூபை போட்டு உள்ளே விட்டு இனிமா கொடுத்து போட்டு இறக்கமாக போட்டு சோதனை அது. ஆனால் அது நல்லது. அது என்னது? நல்லது. ஆனால் உள்ளே இருந்தால் வெளியே வந்துடும்ல, உள்ளெல்லாம் தேவையில்லாததெல்லாம் வெளியே வந்துடும். போட்டு எடுத்து பைப்பை போட்டு எடுப்பான் அவன். ஆமாம்
அந்த சோதனை நல்லது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. தாவீது அப்படி தான் சொன்ன, சோதிய ஆண்டவர். என்ன சோதியம்? இந்த ஜெபத்தை பண்ணுறதுக்கே ஒரு தனி மனதைரியம் வேணும், என்ன சோதியம்னு சொல்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த இந்த சீசன் 12 சீசர்களில் 2 சீசர்களை அவங்க முன்னாடி கொண்டு வந்து, அந்த ஒருத்தன் வந்து யூதாஸ் காரியோத்து, இன்னொன்று முதல் இடத்துல அவன் பேர் ஆண்டவர் போட்டிருக்கார் பாருங்க. ஆண்டவர் அவனை முதல்ல தேடி வரல, அவனை முதல்ல ஆண்டவர் அவனை சீசனாக மாற்றலை. ஆனால் அவன் பேர் முதல்ல வருது. அவன் பேர் என்ன? பேதுரு. ஹல்லேலூயா. சரி, இந்த யூதாஸ் காரியோத்து ஸ்தோத்திரம், நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். யூதாஸ் வந்து நம்ம இயேசுவை காட்டி கொடுத்தான் நம்ம சொல்கிறோம். இயேசு ஏன் யூதாஸ் காட்டி கொடுத்தான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். அதான்டா, காசுக்கு தான். எதுக்கு இயேசுவை அவன் காட்டி கொடுக்கணும்? யூதாஸ் வந்து ஏன் இயேசுவை காட்டி கொடுக்கணும்? ஒன்று, அவன் சொன்னது மாதிரி காசு. அவன் மனசுக்குள்ளே என்னது இருந்தது? பண ஆசை இருந்தது. சரி, பண ஆசை இருக்கிறதுக்காக 3.5 வருஷம் ஒருத்தரோடு இருக்கிறான். அவர் தர சாப்பாடு தான் சாப்பிட்றான், அவரோட தான் இருக்கிறான். அதுக்காக அவர் காட்டி கொடுப்பானா? உண்மையிலே ஒன்று பண ஆசை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொன்று என்ன தெரியுமா? தன்னுடைய போதகரை குறித்த, இல்லைனா தன்னுடைய தெய்வத்தை குறித்த ஒரு சரியான புரிதல் அவனுக்கு இல்லை. சரியான புரிதல் யூதாஸ் கிடையாது. ஹல்லேலூயா. சரி, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் பாருங்கள். 2000 ஆண்டுகள் முன்னாடி இயேசு பூமிக்கு வந்தார். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் என்ன போட்டிருக்குன்னா, மேசியா வருவார், ஒரு உலக ரட்சகர் வருவார், அப்படி நிறைய இடத்துல வந்திருக்கு. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு வருவார் நிறைய இடத்துல போட்டிருக்கு. அப்போ இயேசு வருவார்ல, மேசியா வருவார். அப்போ இவங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி மேசியா வந்தாச்சு. நிறைய பேர் அந்த நாட்களில் சரி, இன்றைக்கும் சரி, இயேசுவை அன்னைக்கு கூட மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு பெருந்திரள் கூட்டம் இயேசுவை மேசியாவை அவங்க கண்டுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள பயங்கர சந்தேகம், இவர் உண்மையாகவே மேசியாதானா? அதனால தான் யோவான் சாணன் கூட ஒரு இடத்துல கேட்குறார், தன்னுடைய ஜெயிலில் இருக்கும்பொழுது சீசர்களை பார்த்து, இந்த பழைய ஏற்பாட்டில் மேசியா வருவார்னு சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட போய் கேளுங்க, வர்றது நீர்தானா இல்லை வேறு யாராவது வருவாங்களா? ஒன்று கேட்டு கிளாரிஃபை பண்ணி விடுங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு. ஏன்னா மேசியா வந்தால் ரோமர்களெல்லாம் அடித்து துரத்தி அந்த ரோமனுடைய அந்த ராயனுடைய சீட்டில் போய் இயேசு அந்த மேசியா உட்காருவார், அவர் தான் உலகத்தை ஆளுகை செய்வார்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு டீச்சிங்கும், அவருக்கு ட்ரெஸ்ஸிங்கும், அவருக்கு பேச்சும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. என்னது மேசியானா எப்படி இருப்பார்? வர்றது நீர் தானான்னு யோவானுக்கே ஒரு பக்கம் குழம்பிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைகிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த அந்த பெந்தைகோஸ்தனால தான் ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. ஆனால் அது வரைக்கும் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்தாலும், இந்த யூதாஸுக்கு வந்து இயேசுவை குறித்து சரியான ஒரு அறிவு, ஒரு புரிதல் அவனுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 12 பேரோட அவன் இயேசு கிட்ட தான் அவன் இருக்கிறான். 12 பேரும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க, இயேசுவோட தான் இருக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் ஒரு தனியான ஒரு ஆளாக இருக்கிறான். அவன் இயேசுவை நெருங்கவே இல்லை. அவன் இயேசுவை என்ன பண்ணலை? நெருங்கவே இல்லை. நம்ம சபைக்கு வர்றதுனால, நம்ம ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால, நம்ம கிறிஸ்தவங்கள பேர் இருக்கிறதுனால நம்ம இயேசுவை நெருங்கினவங்கன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இயேசுக்கு ரொம்ப நெருக்கம் எப்பொழுதுமே நம்முடைய தனிப்பட்ட உறவை பொறுத்தது தான். அப்போ இவன் வந்து இயேசுவை ரொம்ப தவறாக புரிந்து வைத்திருந்தான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ள என்னது? ஒரு பெரிய பண ஆசை. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை, இல்லைன்னா நீங்கள் சேவிக்கிற இயேசுவை நீங்கள் சரியாக அறியலை, இன்னும் நீங்கள் புரியலை அப்படின்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு சீஷியாக நீங்கள் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் அவரை குறித்த புரிதல் உங்களுக்கு
வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவரை குறித்து அறிவில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு தேவனுடைய மனுஷர் சொன்னார், என்னைக்கு இயேசுவை குறித்த அறிகிற அறிவு எனக்கு நிற்கிதோ அன்னைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதை சீசத்துவம் என் வாழ்க்கையை விட்டு போகுதுன்றார். அன்னைக்கு என்னுடைய சீசத்துவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருதுன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை குறித்து அறிகிற அறிவில் நம்ம வளரணும். ஒவ்வொரு நாளும் வளரணும். அதுக்கு தான் இந்த பைபிள் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவரை குறித்த அந்த புரிதல் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கணும். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், இவன் இருதயத்துக்குள்ளெல்லாம் என்னது, பண ஆசை. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு பெரிய மேசியாவாக இருக்கிறார் இவர் கண்டிப்பாக ரோமர்களை என்ன பண்ணிடுவார், அழிச்சிருவார், ரோமர்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அதனால் நம்ம நிறைய பணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம பெரிய ஐஸ்வர்யவானாக வந்துடலாம் அப்படின்லாம் இவன் பெரிய கற்பனை கனவு இவனுக்கு போயிட்டுருக்கு. இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசுடைய பிரசங்கம் எல்லாம் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை வைங்க, பூமியில் பொக்கிஷத்தை வைக்காதீங்க, தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். லூக்கா 6:20 சொல்கிறார், தரித்திரராக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, நீங்கள் எல்லாராலும் புறந்தள்ளப்படுவீங்க. அவருக்கு பிரசங்கத்தை பாருங்கள். அல்லேலூயா. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு உவமையை சொல்கிறார். ஒருத்தர் பெரிய பண்டக சாலைகளை கட்டி என் ஆத்மாவே நீ சந்தோஷமாக இருன்னு சொல்கிறான். ஆனால் இரவில் ஆண்டவர் தோண்டி இன்றைக்கி ரைட்டு ஆண்டவர் உன் ஜீவன் எடுத்தா நீ நாளைக்கு என்ன செய்வ, உன் ஆத்மா எங்கே இருக்கும் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஒருவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் சீசன் அல்ல. அல்லேலூயா. நான் எல்லா வாரமும் இப்படியே பிரசங்கம் பண்ணால் யார் வருவீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யார் இந்த பிரசங்கத்தை விரும்புவா? நீ உனக்கு உள்ளதெல்லாம் வெறுக்கணும், இப்போது உனக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் நீ அது உனக்கு ஜீவன் கிடையாது. இப்படியே நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இன்றைக்கி யாருக்கு அந்த பிரசங்கம் பிடிக்கல? இப்போ மட்டும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணட்டுமே. அல்லேலூயா. நீ கீழாகாமல் மேன்மை ஆவாய், கர்த்தர் உன்னை உயர்த்துவார் மகளே. நீ கர்த்தரை கைத்தட்டி ஆராதி துதி அப்படின்னா எல்லாம் கை தட்டுவோம். ஆனால் அந்த பிரசங்கத்தினால 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. 10 பைசாவுக்கு பிரோஜனமே கிடையாது. இங்கே மட்டும் குசியாக இருக்கும். அங்கே போன பிறகு பழைய பிரச்சனை தான். அங்கே போன பிறகு பழைய கிளவி ஒரு பழமொழி உண்டு, அதை மாதிரி தான். சும்மா உணர்ச்சி வசப்படுத்தி உற்சாகப்படுத்தி கையை தட்டு காலை தட்டுன்னு சொல்லி இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்காது, ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் மாறாது, ஒன்றும். இது மந்திரம் கிடையாது, இது மந்திர புக்கு கிடையாது. பைபிள் மந்திர புக்கு கிடையாது. எப்படி சொன்ன உடனே அப்படியெல்லாம் மாறாது. இதை என்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திர புக் அப்படி பிசாசு வர்றான்னா எடு, பைபிள் எடு, போ போ போ, காட்டணும் போயிருமா? பைபிள் சொல்லுது இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தாராம். அவன் 20வது நாள் வரல, 30வது நாள் வரல, 35ஆம் நாளும் வரல. 40 நாள் உபவாசத்தில் இயேசு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னோன்னா ஆவியின் வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கிறார். ஆவியின் வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கிறார். அவர் வாயை திறந்தாலே அப்படி அபிஷேக வார்த்தை தான் வரும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இயேசுக்கிட்ட போய் நிற்கிறான். இயேசுவை பார்த்தா அவன் பயப்படலை. ஹல்லேலூயா. அதனால் இது மந்திர புக்கெல்லாம் கிடையாது. என்னைக்கு இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்குதோ, என்னைக்கு இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஜீவியம் மாறும். எழுதி வச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. அதனால் இயேசு அந்த ரியாலிட்டியை பேசினார், உண்மையாக பேசினார். நீ எதை வெறுக்கணும், எதை விடணும், எதை இயேசுவுக்காக நீங்கள் தேடணும், இந்த ரியாலிட்டி ஆண்டவர் பேசினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, பரலோக ராஜ்யத்தை அடுத்தவைகளை நோக்குங்க. இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. யூதாஸுக்கு ஒவ்வொரு பிரசங்கம் கேட்க அவனுக்கு பல்லெல்லாம் போட்டு கடிக்க, வயிறெல்லாம் கடிக்குது அவனுக்கு. என்ன இவர் மேசியாவா, என்னத்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒருக்கா அடித்தா இன்னொரு கண்டத்தை காட்டணுன்றாரு. உனக்கு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் இருந்தால் ஒன்று எடுத்து இன்னொருத்தண்ட கொடுன்றாரு. ஒருத்தன் 1 மைல் தூரம் உன்னை நடத்தினா கூட 2 மைல் தூரம் நடன்ற. இவர் மேசியாவா வேறு யார்? இவர் உண்மையாகவே ஒரு மேசியா கிடையாது. அவரை குறித்து தவறான ஒரு புரிதல் இவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. அப்படி இந்த குக்கரில் ப்ரெஷர் ஆகி நிற்கும் பாருங்கள், அந்த மாதிரி ப்ரெஷர் நிற்கி அவனுக்கு இதுக்கு தொண்டை கிட்ட ப்ரெஷர் நிற்கி. இந்த தொண்டை கிட்ட ப்ரெஷர் நிற்கும் பொழுது இயேசுவை குறித்து சரியான புரிதல் இல்லாமல் 3.5 வருஷம் இவர் பண்ணுற பிரசங்கமும் அவனுக்கு பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. ஆனால் இவர் கை வச்சோன்னு பேய் ஓடுது, பார்த்தோன்னா நோய் சுகமாகுது, அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்குள்ள ஆட்களுக்கு நிலையே தான், இன்றைக்குள்ள சர்ச்சினுடைய நிலையே தான். அல்லேலூயா. ஆமாம், அவனை கஷ்டப்பட்டு அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சொல்லியிருந்தார், பாஸ்டர் சர்ச்சுக்கு வருவாங்க பாஸ்டர், கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி பேயை விரட்டும், 3 மணி நேரம் ஜோம் பண்ணி அப்பாடா போயிட்டுன்னு சொல்லி சந்தோஷமாக உட்காந்து அடுத்த வாரம் மறுபடியும் அதே மாதிரி ஆடும் பாஸ்டர். அடுத்த வாரம் அவ்வளோ நேரம் 1 மணி நேரம் அவர் ஜோம் பண்ணி தொண்டை தண்ணியெல்லாம் கத்தி, ஏற்கனவே 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பிசாசை விரட்டி தண்ணியை குடித்து, கஞ்சி தண்ணி குடித்து பிசாசை விரட்டி விட்டா அது அடுத்த வாரம் அதே மாதிரி ஆடும். எப்படி இருக்கும்? ஏன் போனது ஏன் திரும்ப வருது? உள்ள சரியில்லை, இருதயம் சரியில்லை. இங்கே மாறுற வர சில விஷயங்கள் மாறாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், மாற. அதனால தான் ஒரு தேவனுடைய மனுஷர் இப்படி அழகாக சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம சில நேரங்களில் நிறைய பிரச்சனைக்கு பிசாச காரணம் சொல்கிறோம். யாரை காரணம் சொல்கிறோம்? பிசாச காரணம் சொல்கிறோம். பிசாசு தான் பாஸ்டர், அந்த பிரச்சனை ஏன் வருது, அது பிசாசு தான் பாஸ்டர். நீங்கள் ஏன் கீழே விழுந்தீங்க? எல்லாத்துக்கும் பிசாசு தான், எல்லாத்துக்கும் பிசாசு. நம்ம ஆட்களுக்கு எடுத்ததுக்கும் பிசாசு, போனதுக்கும் பிசாசு, சும்மா இருந்தாலும் பிசாசு. பிசாசு நினைப்பேன், எனக்கு சும்மா தாண்டா இருக்கேன், ஏன்டா என்னை இழுக்கிறீங்கன்னு. சில பிரச்சனைக்கு காரணம் தேவ வார்த்தைக்கு இன்னும் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான், பிசாசு கிடையாது. அந்த பிரச்சனைக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ரொம்ப அழுத்தமாக சத்தமாக தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன், லைவில் போகிறவங்களும் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையிலே நான் சில நேரம் யோசிப்பேன், இந்த சாட்சியை நான் சொல்கிறேனே, சில நேரம் நான் உண்மையிலே யோசிப்பேன், இந்த பிரசங்கம் நம்ம இவ்வளோ ஆயத்தம் பண்ணி நம்ம பண்ணுறோமே, இந்த மக்கள் கொஞ்சம் இந்த பாதிக்கு பாதி அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிருது ஆண்டவரேன்னு சொல்லி சில நேரம் ரொம்ப வருத்தத்தோடு, அன்றைக்கி போன வாரம் வருத்தத்தோடு இருக்கேன். என்னுடைய சகோதரி, என் அக்காவுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவள் சும்மா என்னுடைய செய்தி ஏதோ வாட்ஸ்அப்பில் வச்சுட்ருக்கா, அந்த ஸ்டேட்டஸில் வச்சுட்ருக்கா. அவங்க எதாச்சும் அந்த செய்தியை பார்த்து, அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, அவங்க அந்த செய்தியை கேட்டு அழுது செய்தி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு எங்கள் அக்காட்ட ஃபோன் பண்ணி, தம்பி இவ்வளோ ஆண்டவர் பயன்படுத்துகிறாரா, எவ்வளோ பிரயோஜனமாக இருந்து, அந்த செய்தி அவங்க புருஷனுங்க அனுப்பிவிட்டு அவரும் வெளிநாட்டில் இருந்து கேட்டு, அப்போ தான் எனக்கு ஆறுதல். பரவாயில்ல, அட்டெண்டன்ஸ் பாதி க்ளோஸ் ஆனாலும் ஆண்டவர் எங்கேயாவது பயன்படுத்துகிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது உங்கள் வார்த்தை செய்தி எல்லான்னு. நான் பெருமைக்காக சொல்லலை, ஆண்டவர் நான் மகிமைக்காக நான் சொல்கிறேன். அப்போ இந்த சில அதனால தான் நான் சில விஷயங்களை ரொம்ப உங்களுக்குன்னு மட்டும் நினைக்கக்கூடாது, வெளியே சிலவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில பிரச்சனைக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கூட நீங்கள் சொல்லிக்கலாம், சில பிரச்சனைக்கும் பிசாசுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தேவ வார்த்தைக்கு இன்னும் அந்த வசனத்துக்கு, சில வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கலை, இன்னும் சில விஷயத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலை, இன்னும் தேவ வார்த்தைக்கு நேராக உங்கள் மனதும் உங்கள் இருதயமும் டியூன் ஆகலை. அதனால தான் அந்த பிரச்சனை அப்படியே பாறாங்கல் மாதிரி உட்காந்துருக்கு. நீங்கள் என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அது உடையும். அது பிசாசுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது இவன் ஒவ்வொரு நாளும் இவருக்கு பிரசங்கத்தை கேட்கான். இவர் என்னத்தெல்லாமோ பேசுகிறாரு, மேசியாவுக்கும் இவருக்கும்
சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. ப்ரெஷர் குக்கர் அந்த 5வது விசில், இந்த முதல் விசிலுக்கு அது சவுண்டு போடும் பாருங்கள், அந்த மாதிரி ப்ரெஷர் வாய்க்கட்ட நிற்கி. பஸ்கா பண்டிகைக்கு முன்னதான நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் உட்கார்ந்துருக்காரு. ஒரு ஸ்திரீ வாரா, விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வாரா. பாவி மவா யூதாஸுக்கு முன்னாடியே உடச்சி இயேசு காலில் ஊற்றிட்டா. இவனுக்கு பொங்கி வந்துட்டு வெப்ராளம், அடி பாவி, இவர் இந்த மனுஷன்தான் பணம் வேண்டாம் பிரசங்கம் பண்ணுறாருன்னு நீ இவ்வளோ விலையேற பெற்றதை போட்டு உடச்சிட்டியே. யோவான் 12 வீட்டில் போய் படித்து பாருங்கள். பொங்கி வருது. இயேசு அவனை பார்த்து சொன்னார், வாய மூடு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தரித்திரல் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறாங்க, அவள் என்னுடைய மரணத்துக்கு ஏதுவாக இதை செய்தாள். ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அவன் போய் பிரதான ஆசிரியர்கிட்ட போய் பேரம் பேசுகிறான். நீ பைபிள் படித்து பாருங்க, மத்தேயு 26 நினைக்கிறேன். அது வரைக்கும் அவன் போய் பேரம் பேசலை. அதுக்கப்புறம்தான் அவன் போய் மத்தேயு 26:14 வாசிங்க. மத்தேயு 26:14. 12 ஒருவனாகி யூதாஸ்காரியோத் என்பவன் அப்பொழுது அப்படின்னு பைபிள் வருது. அப்பொழுதுனாலே அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். என்ன நடந்திருக்கு அது மேலே வாசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை உடைச்ச சம்பவம் இருக்கும். இதே தான் மார்க்லையும் இருக்கும், இதே தான் லூக்காலையும் இருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என்னைக்கு அந்த பரிமள தைலத்தை உடைச்ச உடனே இயேசு சொல்கிறாரு பாருங்க, என் அடக்கத்துக்கு எதுவாக செய்தான்னு சொன்னோடனே இவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. உடனே பிசாசு இவனுக்குள் புகுந்தான். உடனே பிசாசு என்ன செய்தான்? இவனுக்குள்ள புகுந்தான். அல்லேலூயா. உடனே பிசாசு இவனுக்குள்ள புகுந்தான். அது எங்கே பார்க்குறோம்? லூக்காலன்னு நினைக்கிறேன். பிரைஸ் சொல்லலாம். லூக்கா 22 நம்ம பார்க்கும்போது 3ஆம் வசனத்தில் லூக்கா 22 அந்த ஸ்திரீ உடைச்சது இல்லை, அந்த சம்பவம் அதில் இல்லை. ஆனால் 3ஆம் வசனத்தில் பார்க்கணும். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஹல்லேலூயா. இப்போ அவ்வளவு நேரம் அவன் பொறுத்து பார்க்குறான். அவனுக்குள்ள அந்த பண ஆசை, இயேசுவை குறித்து சரியான புரிதல் இல்லாதனால தான் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை குறித்து எவ்வளவு தூரம் அறிகிறீங்களோ அவ்வளவு தூரம் தான் உங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் பாதுகாக்கப்படும். இயேசுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவர் என்ன விரும்புவார், அவருடைய சிந்தனையை, அவருடைய மைண்டை, அவருடைய மைண்டு ஃப்ரீக்குவன்சியை, அவருடைய சில விஷயங்கள்லாம் நம்ம தப்புன்னே நினைக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துவார் பாருங்கள், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்காத, அழுகையாக வரும். நான் இவ்வளோ சில நேரம் சில கோவம்லாம் படுறேன் ஆண்டவரே, சின்ன விஷயத்துக்கு என்னை திருத்துறீர் ஆண்டவரே, இது கூட உங்களுக்கு பிடிக்காதான்னு நமக்கு தோணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீயான கிறிஸ்துவ நம்ம எப்படி வாழ்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம நல்லா அழகாக தான் உட்காந்து ஆராதிக்கும். சாயங்காலம் போனதுக்கப்புறம் நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது, நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்னத்தை கேட்குறோம், ஒரு சீசனாக இருக்க முடியுதா, பொறுமை இருக்குதா உங்களுக்கு, யாராவது சொன்னால் பொறுமையாக ஏற்றுக்க முடியுதா உங்களுக்கு, கோவப்படாமல் இருக்கீங்களா, சண்டை போடாமல் இருக்கீங்களா, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கீங்களா, ஒருத்தன் அடித்தா கூட வாங்கிட்டு அமைதியாக இருக்க முடியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படி சீசர்லாம் இன்றைக்கி சீசர்லாம் நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. என் இருதயம் சரியான ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை, ஒருவேளை வேதம் படிக்க முடியாட்டா நீங்கள் ஜெபத்தில், வேதத்தை படிக்க முடிந்தவங்க படித்து ஒவ்வொரு வசனத்தோடு வச்சு உங்கள் வேதத்தை, உங்கள் இருதயத்தை நிறுத்து பார்த்து அழுங்க. நான் இப்படி மாறணும் ஆண்டவர், கடமைக்காக. நான் சொன்னோம்ல, இது மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. உருப்போட்டு கடமைக்காக இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன், அப்படி இல்லை. புரியணும், நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் புரியணும். புரியாமல் ஒரு சீசனாக இருக்க முடியாது. ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு அழுங்க. ஆண்டவரே, நான் இதை செய்யணும், இதை பண்ணணும்ப்பா, என்னை மாற்றுங்கப்பா. அதுக்கு தான் பைபிள் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்.
ஹல்லேலூயா. நான் ரொம்ப பயத்தோடு சொல்கிறேன் இந்த வார்த்தையை. ஒரு முறை கூட நான் பைபிளை படித்து முடிக்கலைன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப பயத்தோடு சொல்கிறேன், நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார், யாரும் தப்ப முடியாது. ஒழுங்காக பைபிள் படிங்க. பைபிள் படிக்க தெரியாட்டு அது அவருக்கு தெரியும். எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஆண்டவர் அதை புரிந்துக்குவார். எழுதையும் தெரியும், படிக்கவும் தெரியும், எல்லாம் தெரியும். உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்து நேரத்தை போக்கிட்டு இருந்தோம்னா நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ற தேவனுடைய மனுஷர் சொன்னார், 100வது முறை பைபிள் படிச்சுட்டாராம். அவர் எத்தனையோ 1000 முறை படித்தார். 100வது முறை பைபிள் படிக்கும்போது சொல்கிறாரு, நான் முறை படித்தேன் இல்லை, அப்பம் படித்ததை விட 100வது முறை படிக்கும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அவ்வளோ இனிமையாக இருக்குது. தடவை படிக்கும்போது கூட அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, ஆனால் 100வது முறை படிக்கிறேன் பாருங்கள், அப்போ அவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த பைபிள் எனக்கு. இப்போ யூதாஸ் தேவனை குறித்து தெளிவான அறிவு இல்லாதனால பிசாசுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தான். அதுக்கப்புறமும் அவன் போய் மன கஷ்டப்படுறான், ஆனால் போய் அழுறான். ஆனால் அழ வேண்டிய ஆள்கிட்ட போய் அழலை, பிரதான ஆசிரியர்கிட்ட போய் அழலாம். ஏசுகிட்ட போய் அழுதுருக்கணும், தேவன் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுருக்கணும். பிரதான ஆசிரியர்கிட்ட போய் அழுது அப்புறம் அவன் இவனை பிடிச்சி தள்ளி விட்டு கீழே தூக்கு மாட்டி செத்து போனான். பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுது, அவனுடைய தலை அந்த பாறையில் போய் அடித்ததுனால, அவன் தலை போய் அடித்ததுனால அவன் வயிறு வெடித்து அவன் செத்து போனான்னு சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கு மாட்டி பாடி 2-3 நாள் அங்கேயே கிடந்து, அந்த பாடி வெயிட்டு தாங்காமல் அந்த கயிறு அத்து தலைகீழ விழுந்து வயிறு வெடித்து செத்து போனான். இவன் யாருங்க? சகல நோய்களையும் வியாதிகளையும் சுகமாக்க, சகல பிசாசுகளையும் துரத்த வல்லமை பெற வேண்டிய ஒரு பையன், ஒரு அப்போஸ்தலன். அதனால தான் அப்போஸ்தலர் 1:24 பேதுரு சொல்கிறார், யூதாசானவன் தனக்கு ஆண்டவர் வைத்த அந்த ஊழியத்தை அவன் செய்யாமல் போயிட்டான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:24 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தனக்கென்று வைத்த அந்த ஊழியத்தை அவன் செய்யாமல் போயிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன அந்த ஊழியம் அப்படின்னு சொல்கிறார். ஊழியத்தை அவன் இழந்துட்டான். ஆனால் இன்னொரு சீசன் இருக்கிறான், அவன் பேர் என்ன? பேதுரு. அவன் பேர் என்ன? சரி, இந்த பேதுரு ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாறுறான், அது சரி. இந்த பேதுரு தப்பே பண்ணலையா? யூதாஸோட நிறைய தப்பு இவன் தான் பண்ணியிருக்கான். யூதாஸோட நிறைய தப்பு இவன் தான் பண்ணியிருக்கான். 1-2 வசனத்தை கடகடன் வாசிக்கலாமா? மத்தேயு 14:28 வாசிங்க. இவன் பயங்கர ஸ்பீடு. இவனுக்கு இருக்கிற மைனஸும் இவனுடைய ஸ்பீடு தான், ப்ளஸ் இவனுக்கு ஸ்பீடு தான். மத்தேயு 14:28 வாசிங்க. 2-3 வசனம் சொல்லுவேன், கடகடன் வசனம். அவரை நோக்கி நீரையானால் ஜனத்தின் மேல் நடந்து. பார்த்தீங்களா அவனோட இருதயத்தை பார்த்தீங்களா? 12 பேர் அமைதியாக இருக்கும்போது அவனுக்கு அது ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும், அது ஸ்பீடாக அனுப்பான் எல்லாத்துலேயுமே. இது சில இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கு, சில இடத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு இடத்துல மத்தேயு 16:22 பாருங்க. அப்பொழுது பேதுரு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? எனக்கு பின்னாடி போ பிசாசு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்மளை திட்டுறதா இருந்தாலும் இயேசு நம்மளை திட்டுனா தப்பே கிடையாது. நான் சொல்லுவேன், இயேசு நம்மளை கடிந்து கொண்டா தப்பே கிடையாதுங்க. நம்ம நல்லதுக்கு தான் அவர் செய்கிறார். சில நேரம் இயேசப்பா நம்மளோட ரொம்ப கடினமாக நடந்து பாருங்க. இந்த பேதுருவை பார்த்து சொல்ல பிசாசுன்றார். யூதாஸுக்குள்ளே பிசாசு புகுந்தான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை திருத்தினார், அவன் திருந்தலை, அவன் பிசாசாக மாறிட்டான். ஆனால் இந்த பேதுருவன் முகத்தை பார்த்துட்டே பிசாசன்னார். அவன் கோவப்பட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் பழையபடி மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லலை, திட்டு வாங்கிட்டு அமைதியாக நின்னான் பாருங்க. அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய திட்டு. இயேசு திட்டுனாலும் நல்லது தான் நமக்கு. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளை திட்டுறது சில நேரம் நம்மளுக்கு அப்படி நம்மளுக்கு இருதயத்தில் நமக்கு தெரியும், பண்ணாதன்னு கடிந்து கொள்வார் பாருங்க, ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு 19:27 பாருங்க. ஒரு 2-3 வசனம் தான் அவனுடைய சில விஷயங்களை. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த கேள்வி வேறு யாரும் கேட்கல, அவன் மட்டும்தான் கேட்டான்.
எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோவான் 13:6 வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறான் பாருங்கள். யோவான் 13:6 வந்தபோது, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? அப்படி இந்த அவசர புத்தினால சில தெய்வ திட்டத்துக்கு விரோதமாகவும் பேசியிருக்கிறான். நீர் எல்லாம் காலில் கழுவக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறான். அப்புறம் சொன்னான், யார் உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன், யார் உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு அதில் அந்த உடன்படிக்கையில் நிற்க முடியல. இயேசுவை மறுதளித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணான். ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் மறுபடியும் இயேசுவிடத்தில் வந்து அழுதான். ஹல்லேலூயா. இந்த சேவல் கூவனோட இயேசு அவனை பார்க்குறாரு, அவனும் இயேசுவை பார்க்குறான். கண்ணு இயேசுக பார்வையே அந்த பையலை திருத்திட்டு, இயேசுக பார்வையே அவனை திருத்திட்டு அழுறான், மனங்கசந்து அழுறான், சின்ன பிள்ளை போல் அழுறான். நான் சொல்லுவேன், ஒரு உண்மையுள்ள சீசனுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கூடாது. உண்மையுள்ள சீசனுக்கு அடையாளம் தெரியுமா? தப்பை உணர்ந்து உண்மையாக ஆண்டவர்கிட்ட அழணுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சால் உடனே அவர்கிட்ட போய் அழ தெரியணும் நமக்கு. நான் இதில் தான்ப்பா வீக்காக இருக்கேன், நான் இதில் தான் தோற்று போகிறேன், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழ தெரியணும். அதான் சீசன். பிரைஸ் தி லார்ட். சரி, அது இருக்கட்டு, அது எப்படி எல்லாருக்கும் யாரும் செய்யாத தப்பா நம்ம செஞ்சிட்டோம். உலகத்தில் என்னெல்லாமோ நடக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் முன்னேறாது. சின்ன சின்ன தவறு அவர் உணர்த்தும் போது நம்ம இப்போ அழ தெரியணும். தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா, எனக்கு இதுலேருந்து வெளியே வர உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கோபம் வருதுப்பா, எனக்கு நான் அமைதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா, தேவையில்லாமல் பேசுகிற ஆண்டவர் என் வாய்க்கு காவல் வையாப்பா, அழ தெரியணும் நமக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அழுதான். ஆண்டவர் அவனை காக்க வச்சார். ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிஞ்சான். பெந்தைகோஸ்து நாளில் எழும்பி பிரசங்கம் பண்ணான் பாருங்கள். அவன் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சபையை ஆரம்பிச்சிடான். புறஜாதிகள் நடுவில் போய் முதல்ல சுவிசேஷம் சொன்னது அவன் தான். போய் அவனை கொண்டு பெரிய விஷயத்தை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையின் ரகசியத்தை கற்றுக்கொண்டான். பேதுரு என்ன சொல்கிறது? கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நிலை நிற்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ரகசியத்தை அவருடைய வயதான காலத்தில் சபைக்கு எழுதுகிறாரு. 2 பேதுரு 1 3 4 இந்த ரகசியத்தை அவர் எழுதுகிறார். ஒரு உண்மையான சீசன் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த ரகசியத்தை எழுதுகிறார். 2 பேதுரு 1 3 4 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கும் பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்கள், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரம்பும் பொழுது. உங்களை அழைச்சது யார்? இயேசுவை அழைத்தான்னு சொல்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களை அழைச்சார்ல, எங்கேயோ இருந்தீங்க, உங்களை அழைச்சி கொண்டு வந்தார்ல. நம்ம அவரை தேடி போல, அவர் தான் நம்மளை தேடி வந்தார், அவர் தான் நம்ம அழைச்சார். இப்போ அதே பேதுரு சொல்கிறாரு, நான் தோற்று போனவன் தான்ப்பா, நான் அவசர கொடுக்குதான், நான் நிறைய தேவையில்லாமல் பேசியிருக்கேன், ஆனால் இப்போ நான் தெளிவாக இருக்கேன். எப்படி தெரியுமா? அவரை அறிகிற அறிவில் நான் வளர. அல்லேலூயா. அவரை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் என்னது கிடைக்குதா? முதல்ல நம்ம ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியது நமக்கு கிடைக்குதான். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டியது நமக்கு கிடைக்குதான். அடுத்தது, இந்த உலகத்தில் உண்டான எல்லா இச்சைக்கும் நம்ம தப்புறோமா. 3வது, நமக்கு நல்ல சுவாபங்கள் நமக்கு உண்டாகுதான். 4வது, வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்குதான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எத்தனை தேவனை அறியறதுனால என்னெல்லாம் கிடைக்குது? முதல்ல என்னது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியது கிடைக்குது. 2வது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டாகிற கேட்டுக்கு நம்ம தப்புறோம். 3வது,
நம்ம சுவாபங்கள் மாறுது, திவ்ய சுவாபங்கள் நமக்கு கிடைக்குது. 4வது வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்குது. இது எவ்வளோ எங்கே கிடைக்குதா? தேவனை அறிகிற அறிவில் கிடைக்குதான். அல்லேலூயா. உங்கள் ஜீவனுக்கு உண்டான எல்லாம் எனக்கு சந்திக்கப்படணும்னு ஆசை இருக்கா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, அப்படி தானே? என் தேவை சந்திக்கப்படணும், இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு நான் தப்பணும், எனக்கு நல்ல சுவாபங்கள் உண்டாகணும், அப்படி தானே? நல்ல வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் எனக்கு தரணும். எப்போ தெரியுமா? அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளருங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை திறந்து வைத்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஜெபம் பண்ணி அழுங்க. இந்த வசனத்தை படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனம் படிக்க முடியாட்டா ஏசப்பாட்டையே சொல்லுங்க, எனக்கு படிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்க ஆண்டவரே. ஆமேன். நாங்களாம் முன்னாடி அப்படி சொல்லியிருக்கேன். ஆரம்ப நாட்களில் பைபிள் படித்த ஒன்றும் புரியவும் செய்யாது, இன்ட்ரெஸ்ட்டும் வராது. நான் அப்படியே ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு புரிய மாட்டேங்கி, இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போது நமக்கு என்ன, நம்ம என்ன எப்படி மாறுறோமா? உண்மை உள்ள சீஷனாக நம்ம மாறுறோம். ஹல்லேலூயா. இந்த பேதுருவை போல் ஒரு உண்மை உள்ள சீஷனாய் நம்ம எல்லாம் முழங்கால் பண்ணிடலாம். முடிந்தால் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எழுப்பி நிற்கலாம். எப்படியா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள சீஷனாக இருக்கப்போ 2 சீஷரெல்லாம் பார்த்தோம். ஒன்று யூதாஸ், இன்னொன்று பேதுரு. இதில் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? ஹல்லேலூயா. நான் ஒரு பேதுருவை போல, ஹல்லேலூயா, ஒரு வெற்றி உள்ள ஒரு சீஷனாக, ஒரு உண்மையுள்ள சீஷனாக நான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவில் நான் வளரணும். அது எனக்கு என்னைக்கு அந்த அறிவு இல்லை, அவரை குறித்து சரியான புரிதல் இல்லையோ, அங்கே தான் நான் விழுறேன், அங்கே தான் எனக்கு விழிச்சி அடையுது. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தைகளை சொல்லி தமிழில் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, சத்தமாகவோ அமைதியாகவோ எப்படினாலும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் கேட்ட வசனத்தை வச்சு அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே வார்த்தைகளை சொல்லி, எல்லாம் யாரும் அமைதியாக இருக்காதீங்க, சும்மா ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க. வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தமிழில் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பழகுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட பகுதிகளை வைத்து, ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு வளரட்டும். நான் அறிகிற அறிவில் நான் கவனம் செலுத்தட்டும். ஓராபா ஷந்தாடா திக்காபாடாரா. ஏசப்பா, ஏசப்பா, அந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு தப்பணும், திவ்ய சுவாபங்களுக்கு உண்டாகணும், தெய்வீக வல்லமை எங்களுக்கு உண்டாகணும். அதை எல்லாமே அறிகிற அறிவுக்குள்ளே பொக்கிஷமாக வச்சிருக்கிறப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஷாபாலா ராபா ராபாரா. ஏசப்பா, ஏசப்பா, இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவோ டெக்னாலஜி அறிவை நம்ம வளர்க்க ஆசைப்படுறோம், எவ்வளவோ விஷயங்களை படிக்க ஆசைப்படுறோம், எவ்வளவோ காரியங்கள் நம்ம வளர ஆசைப்படுறோம். ஆமென். நம்முடைய வேத சத்தியத்தில் வளர, அந்த அறிகிற அறிவில் நான் வளரணும். ஆண்டவர் என்ன பிடிக்கும், ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது, அவர் என்ன யோசிக்கிறார், அவருடைய குணம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய விருப்பம் என்ன. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஷகரா தாடா பாலாரா திகந்தாடா மஹந்தரா பா ஷதரா பாலாரா பா. Mighty, mighty Lord, mighty Lord, mighty Lord.
வசனம் எனக்கு உணவாகட்டும், வசனம் எனக்கு உணவாகட்டும், வார்த்தை எனக்கு உணவாகட்டும். ஒரு அபாலா துடாபா ஷபாடா தியாந்தா ரபா ஓ ரகாபா. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேதத்தை புரட்டி படிக்க அப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும். ரீபாலா துடாபா ரபா ஷபரத ரபா. அறிகிற அறிவில் நான் வளர கிருபை தாங்க, எனக்கு ஞானம் தாங்க. அல்லேலூயா. சுருக்கமாக நாம் இப்போ அபிஷேகித்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் இல்லையா? பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். யாராவது ஒரு சுருக்கமாக ஜெபம் பண்ணி முடிங்க. பிரைஸ் லார்ட். சின்ன ஒரு குட்டியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல